ஓகேங்க. அடுப்பு பரட்டி வச்சு டீ குண்டாவில் அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாருக்குமே சேட்டாங்கடை டீனா ரொம்ப பிடிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த இஞ்சி ஏலக்காவோடைய வாசம் தாங்க மெயின் காரணம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தண்ணி அடுப்பில் வச்சு சும்மா லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி. டீ வைக்கிறதுக்கு கூட ஒரு கலைங்க. இது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் சூடானதும் டீ தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1.25 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீ நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி செதுக்கிக்கலாங்க. இந்த தோல் சீவிட்டு தான் எப்பவும் போடணுங்க. ஏன்னா இஞ்சியில் தோலில் விஷம் இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ எப்போ இஞ்சி யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த தோலை நல்லா சீவிடுங்க. இவ்வளோ சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க போதும். தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இஞ்சி நல்லா இடிக்கணும். இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குறாலும் இடிக்கணும். இப்போ கொதிக்கிற அந்த டீ இருக்கு இல்லைங்களா, அதில் இப்போ நம்ம இடித்து வச்சு இஞ்சி ஏலக்காயை ஆட் பண்ணுறோம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த சாயாவிலே அந்த இஞ்சியோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணுங்க. இப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் டீயை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம பால் ஆட் பண்ணோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த பால் நல்லா இப்போது பொங்கி வரணும். நல்லா ஒரு 2 பொங்கி விடுங்க. நல்லா பால் பொங்கி வர போகுதுங்க. டீ பொங்க போகுதுங்க. ஒரு பொங்கி வந்துடுச்சிங்களா? அடுத்து இன்னொரு பொங்க போகுது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது இந்த டீ அடுப்பில் வச்சுட்டு இந்த டீ பக்கத்துலேயே நின்றுட்டுருப்போம். அப்போல்லாம் பொங்கவே பொங்காது. அந்த பக்கம் திரும்பணுமா உடனே பொங்கி அடுப்பெல்லாம் டீ ஆகிட்டு அடுப்பு ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணிடும். அப்போ தான் டென்ஷன் ஆகும் பாருங்கள். அப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அன்ன வரைக்கும் பொங்கவே பொங்காது. நம்ம திரும்பி வேறு வேலை ஏதோ ஒன்று பண்ணலாங்கும் போது தான் பொங்கி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடும். இந்த டீயை நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கும் போது இதுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நான் என் ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்களா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா பொங்கி விட்டு கொதி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு டீ குடிச்சாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லைங்களா? எல்லாருக்குமே டீனா ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். அதுவுமே இந்த சேட்டாங் டீனா ஒரு ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். கூட ஒரு சமோசா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகேங்க, நல்லா கொதிச்சு டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போது நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி ஏலக்காவோடைய அரோமா சூப்பராக இருக்குங்க. டீ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிலாஸ் ஒரு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.